Hi guys, இன்னைக்கு நம்மளுடைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் வேர்டு ஹோம் டேப் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஆல்ரெடி நம்ம வந்து ஃபைல் டேப்பில் எப்படி வந்து பேஜை ப்ரொடக்ட் பண்ணுறது, பாஸ்வேர்ட் லாக் போடுறது இது எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ பார்க்காதவங்க அந்த ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம ஹோம் டேப் பார்க்கலாம். ஹோம் டேப்பில் நிறைய குரூப்ஸ் இருக்குது பாருங்கள். கிளிப்போர்டு அப்படின்ற குரூப் இருக்குது, ஃபாண்ட், ஓகே, பேராகிராஃப் அப்படின்ற குரூப் இருக்குது, ஸ்டைல்ஸ்ன்ற குரூப் இருக்குது, எடிட்டிங்ன்ற குரூப் இருக்குது. நம்ம இன்றைக்கி 3 குரூப்ஸ் மட்டும் பார்க்கலாம். கிளிப்போர்டு, ஃபாண்ட், பேராகிராஃப் மட்டும் பார்க்கலாம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளிப்போர்டு. இங்கே வந்து கட், காப்பி, பேஸ்ட்டு, ஃபார்மேட் பெயிண்டர் இருக்குது. சரிங்களா? ஸோ கட், காப்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு விசிபிளாக இல்லை. ஓகேவா? ஏன் அப்படின்னா நம்ம வந்து எந்த கமாண்டுமே கொடுக்கல, அதனால அது விசிபிளாக இல்லை. ஓகே, நீங்கள் பேஜில் டிஃபால்ட்டாக உங்களுக்கு ஒரு பேராகிராஃப் வேணும், ஓகே, நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஈக்குவல் டு ரேண்ட் ஓப்பன் ப்ராக்கெட் எத்தனை பேராகிராஃப்ஸ் வேணும், 9 வேணுமா, 10 வேணுமா, 11 வேணுமா, 12 வேணுமா, உங்களுக்கு 1000 கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, நான் கொடுத்துட்டேன், 12ன்னு கொடுத்தேன். ஸோ 12 எனக்கு கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ நம்ம கிளிப்போர்டு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு எந்த கமெண்டை நீங்கள் பண்ணணும் அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும் டெக்ஸ்ட்டை. நான் இதை செலக்ட் பண்ணோன்னே பாருங்கள், இதுக்கு முன்னாடி இது வந்து விசிபிளாக இல்லை, பட் கட், காப்பி வந்து இப்போ விசிபிளாக இருக்குது. ஏன்னா நான் இங்கே வந்து டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? கட்டுனா என்ன அப்படின்னா எனக்கு இந்த பேராகிராஃப் இந்த இடத்துல வேண்டாம், சரியா, எடுத்துடணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு கட் கொடுத்தீங்க அப்படின்னா பாருங்கள் அந்த பேராகிராஃபையே காணும். சரியா? ஸோ எனக்கு அந்த பேராகிராஃப் இந்த இடத்துல வேணும் அப்படின்னா கண்ட்ரோல் வி, கீபோர்டில் கண்ட்ரோல் வி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இப்போ பேஸ்ட் ஆயிடுச்சு. சரியா? ஸோ கட்டுனா என்ன அப்படின்னா எனக்கு பேராகிராஃபில் லைனோ வேர்டோ இந்த இடத்துல வேண்டாம், பட் நான் இன்னொரு இடத்துல வந்து அதை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் கட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, செலக்ட் பண்ணிவிட்டு கட் கொடுத்துட்டிங்கன்னா போயிடும். தென் உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே கொடுத்துட்டு நீங்கள் கண்ட்ரோல் வி, கீபோர்டில் கண்ட்ரோல் வி கொடுத்தீங்கன்னா பேஸ்ட் ஆகிடும். சரியா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காப்பி. காப்பின்றது என்ன அப்படின்னா எனக்கு இந்த பேராகிராஃப் இந்த இடத்துலையுமே இருக்கணும், நான் இன்னொரு இடத்துலையுமே இதே பேராகிராஃப் எனக்கு வேணும் அப்படின்னா நம்ம காப்பி பண்ணிக்கலாம். சரியா? நான் செலக்ட் பண்ணிட்டேன், இப்போ காப்பி பண்ணுறேன், எனக்கு இந்த இடத்துல அதே சேம் பேராகிராஃப் வந்து வேணும். ஓகே, ஸோ காப்பி பண்ண வந்துச்சு பாருங்கள். சரியா? கட்டுன்றது எனக்கு இந்த இடத்துல வேண்டாம், நான் வேற ஒரு இடத்துல என்டையராக அந்த பேராகிராஃபையே வேற ஒரு இடத்துக்கு சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னா கட் பண்ணிக்கலாம். ஓகே, காப்பின்றது எனக்கு அந்த பேராகிராஃப் அந்த இடத்துலையுமே வேணும், சிமிலராக எனக்கு இன்னொரு இடத்துலையுமே அந்த டெக்ஸ்ட்டையோ பேராகிராஃபையோ நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் வி தான். சரியா? ஸோ கண்ட்ரோல் வி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து பேஸ்ட்டு. ஸோ நீங்கள் வந்து நான் வந்து கண்ட்ரோல் வி கொடுத்து அது கொடுக்காமையும் நீங்கள் இந்த பேஸ்ட்டுன்ற இந்த கமெண்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இது கொடுத்தீங்கனாலுமே பாருங்கள் கண்ட்ரோல் வி, இப்படியுமே நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, தென் வந்து ஃபார்மேட் பெயிண்டர். ஃபார்மேட் பெயிண்டர் அப்படின்றது என்னென்னா நான் ஒரு பேராகிராஃபில் சில விஷயங்கள் மட்டும் ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் வேறு யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுறீங்க உங்களுடைய பேராகிராஃபையோ டெக்ஸ்டையோ வாட் எவர் இட் இஸ், அதில் நீங்கள் சில கரெக்ஷன்ஸ் பண்ணியிருக்கீங்க, இல்லை சில விஷயங்களை ஹைலைட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது இப்போ நான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம ஃபார்மேட் பெயிண்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன சேஞ்சஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க முதல்ல ஃபார்மேட் பெயிண்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபார்மேட் பெயிண்டர் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கர்சரை 2 வாட்டி கிளிக் பண்ணணும். ஓகே, டபுள் சைடு கிளிக் பண்ணணும். ஸோ டபுள் டைம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள் உங்களுக்கு ஒரு இப்போ பாருங்கள் ஒன்றுமே இல்லை. ஓகே, பாருங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ரஷ் மாதிரி ஒரு ஃபார்மேட் பெயிண்டர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஸோ எனக்கு என்னென்ன சேஞ்சஸ் வேணும் அப்படின்னா நான் ப்ளூ கலர் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், போல்ட் பண்ணுறேன். ஓகே, நான் இந்த ஃபாண்ட்டை யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து ஃபார்மேட் பெயிண்டர் கொடுத்துட்டு பாருங்கள். ஓகே, ஸோ ஃபார்மேட் பெயிண்டர் அப்படின்றது இதுதான். ஸோ முதல்ல நீங்கள் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, எனக்கு இப்போ இது ஆரஞ்சு கலர் வேணும்.
font size 10 வேணும். எனக்கு இது வேணும். நான் bold பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ ஃபார்மேட் பெயிண்டர் கொடுத்தீங்க அப்படின்னா ஓகே. ஸோ நீங்கள் எந்த சேஞ்சஸ் பண்ண போகிறீங்களோ அந்த சேஞ்சஸை நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுத்துடணும். தென் யூ கோ ஃபார் த ஃபார்மேட் பெயிண்டர். 2 வாட்டி கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு எங்கே வேணுமோ அங்கே பேஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன சேஞ்சஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சேஞ்சஸ் கொடுக்கலாம். ஓகே. இல்லை ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, டெக்ஸ்ட்டை போல்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ பாருங்கள், மற்றது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் ஃபார்மேட் பெயிண்ட் பண்ணது மட்டும் உங்களுக்கு ஹைலைட் ஆகிருக்கு. சரியா? ஸோ இதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம கிளிப்போர்டுன்ற டேப்பில் கட் பார்த்தோம், காப்பி, பேஸ்ட்டு, ஃபார்மேட் பெயிண்டர். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபாண்ட்டு. ஸோ ஃபாண்ட் அந்த குரூப்பை பற்றி பார்க்கலாம். இது எல்லாமே ஒவ்வொரு குரூப்ஸ். ஓகே. ஸோ ஃபாண்ட்டுன்ற குரூப்பில் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து என்னென்னா நீங்கள் ஃபாண்ட்டை வந்து டிஃப்ரெண்ட்டாக ஃபாண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆரோ மார்க் பாருங்கள், உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட்டாக ஃபாண்ட் இருக்குது பாருங்கள். ஸோ எது வேணுமோ கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இது வேணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணலான்னா டேராக செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு ஏரியல் பிளாக் வேணும்னா ஏரியல் பிளாக் கொடுத்துக்கலாம். சரியா? ஸோ இல்லை எனக்கு வந்து ஃபாண்ட் வந்து இந்த மாதிரி ஏஜென்சி எஃப்பி வேணும் அப்படின்னா ஏஜென்சி எஃப்பி. ஸோ அந்த மாதிரி ஃபாண்ட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. இது சைஸ் சேஞ்ச் பண்ணுறது. எனக்கு வந்து சைஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. 20 கொடுக்குறேன். ஸோ பாருங்கள் உங்களுக்கு சைஸு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இதுதான். ஓகே. ஸோ ஃபாண்ட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. ஆரோ மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இங்கே கொடுக்க உங்களுக்கு பாருங்கள் சைஸ் வந்து அதிகமாகிட்டே போகுது. சரியா? இதுதான் சைஸு. போல்டு. ஸோ நான் வந்து டெக்ஸ்ட்டை வந்து போல்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே. செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நான் போல்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பாருங்கள் போல்டாக இருக்குது. சரியா? இங்கே பாருங்கள், இதை செலக்ட் பண்ணுறேன், இப்போ போல்ட் பண்ணுறேன். ஸோ போல்டாக இருக்குது டெக்ஸ்ட். ஓகேவா? ஸோ இட்டாலிக்ன்றது ஒன்றுமே இல்லை, இது இட்டாலிக். ஓகே. நெக்ஸ்ட் இருக்கிறது இட்டாலிக். ஃபஸ்ட் இருக்கிறது போல்டு, நெக்ஸ்ட் இருக்கிறது இட்டாலிக். இது மேலே நீங்கள் கர்சரை வச்சிங்கனாலே தெரியும் இட்டாலிக் அப்படின்னு. ஸோ இட்டாலிக்ன்றது உங்களுடைய ஃபாண்ட்டை என்டையராக இட்டாலிக் அந்த ஸ்டைலில் வந்து உங்களுக்கு கொடுக்கும். சரியா? ஸோ நிறைய நீங்கள் டாக்குமெண்ட்லாம் டைப் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கும் உங்களுடைய டாக்குமெண்ட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்லைன். ஓகே. பாருங்கள், நான் டெக்ஸ்ட்டை ஃபுல்லாகவுமே நான் அண்டர்லைன் பண்ணிட்டேன். ஓகேவா? இதுதான் அண்டர்லைன். யூ மாதிரி போட்டு கீழே ஒரு கோடு போட்டிருக்கு, அதுதான் அண்டர்லைன். ஓகேவா? அண்டர்லைனுக்கு பக்கத்தில் ஒரு ஆரோ மார்க் இது இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைக் ஸ்ட்ரைக்ஸ், டபுள் ஸ்ட்ரைக்ஸ் வேணுமா, இல்லை டார்க்காக வேணுமா, ஓகே, இல்லை இந்த மாதிரி உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணணுமா, ஓகே. நீங்கள் ரெஸ்யூம்லாம் டைப் பண்ணும்போது நீங்களாக ஒன்று க்ரியேட் பண்ணும்போது இந்த மாதிரி அண்டர்லைன்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அண்டர்லைனையுமே நம்ம கலர் கொடுத்துக்கலாம். அண்டர்லைனுக்குமே ஓகே. பாருங்கள், ஹைலைட் பண்ணுறதுக்கு அண்டர்லைனுக்குமே நீங்கள் கலர்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இதுதான் அது. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆஃபீஸ்க்கு உங்களுடைய டாக்குமெண்ட்டை ஷேர் பண்ணுறீங்க. ஸோ இந்த லைக் பேஜில் ஓகே, இது மட்டும் எனக்கு வந்து ஸ்ட்ரைக் பண்ணணும்னு நினைக்கிறேன், இது மட்டும் ராங். ஓகே. ஸோ நீங்கள் ஸ்ட்ரைக்கர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து ராங். இந்த பேராகிராஃபில் மற்றதெல்லாம் ஓகே, இது மட்டும் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும், இல்லை இது என்டையராக எடுத்துடணும் அப்படின்றத நீங்கள் ஸ்ட்ரைக் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ட் அப்படின்றது ஒன்றுமே இல்லை, உங்களுடைய லெட்டர்ஸ்லாம் ரொம்ப உங்களுக்கு ஸ்மாலாக ஓகே ரொம்ப குட்டியாக கொடுக்கும், அதுதான் சப்ஸ்கிரிப்ட் அப்படின்றது. சரியா? ஸோ பாருங்கள், ஸோ டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுதா? நான் இதை வந்து சப்ஸ்கிரிப்ட் பண்ண போகிறேன். ஓகே. செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே சப்ஸ்கிரிப்ட் பண்ணிங்கன்னா பாருங்கள் ரொம்ப ஸ்மால் ஆயிடுச்சு பாருங்கள், அதுதான் சப்ஸ்கிரிப்ட். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து சூப்பர் ஸ்கிரிப்ட்னா ஒன்றுமே இல்லை, நம்ம ஃபார்முலாஸ்லாம் கொடுப்போம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் x² + y² கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள், x2 = y2ன்ற மாதிரி இருக்குது இல்லையா? இது x² எனக்கு வேணும்னா அந்த 2 மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சப்ஸ்கிரிப்ட் கொடுத்தீங்கன்னா மேலே போயிடுச்சு பாருங்கள். ஓகே.
அதே மாதிரி இந்த 2 மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரிப்ட் கொடுத்தீங்கன்னா மேலே போயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து ஃபார்முலாஸ் உங்கள் பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லை பேராகிராஃப் ரைட் பண்ணும்போது ஃபார்முலாஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் சூப்பர் ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணலாம். ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த ஃபாண்ட் ஸ்டைல் கொடுத்துட்டு ஃபாண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் சைஸ் கொடுத்துட்டும் நம்ம வந்து இப்போ நீங்கள் வந்து 8 கொடுத்தீங்கன்னா ஸ்மால் ஆகும், 20 கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பிக்கர் ஆகும் இல்லையா? ஸோ இப்படியுமே நம்ம ஃபாண்ட்டினுடைய சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு ஈஸி வே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் த ஃபாண்ட் சைஸ். ஓகேவா? இப்போ நான் வந்து இதை கிளிக் பண்ணுறேன், செலக்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இன்க்ரீஸ் பண்ணுறேன் பாருங்கள் ஃபாண்ட்டினுடைய சைஸு. ஓகேவா? ஸோ இது வந்து டிக்ரீஸ் பண்ணுறது. ஓகே, இது ஃபாண்ட்டினுடைய சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறது, இது ஃபாண்ட்டினுடைய சைஸை டிக்ரீஸ் பண்ணுறது. ஓகே, அதுதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் கேஸ். ஓகே, ஸோ சேஞ்ச் கேஸ்னால் ஒன்றுமே இல்லை, எனக்கு ஒரு பேராகிராஃபில் ஓகே சென்டென்ஸ் கேஸ் வேணும், ஓகே லோயர் கேஸ் வேணும், அப்பர் கேஸ் வேணும், கேபிட்டலைஸ் ஃபார் ஈச் வேர்டு, டாகல் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த சேஞ்சஸ்லாம் கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ நான் இந்த நியூ பேராகிராஃப் எடுத்துக்கிறேன். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இது கொடுத்து பார்க்குறேன் சென்டென்ஸ் கேஸ். ஓகேவா? ஸோ சென்டென்ஸ் கேஸ்னால் ஒன்றுமே இல்லை, இங்கே பாருங்கள். ஓகே, உங்களுடைய பேராகிராஃபில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா கேபிட்டலில் வரும், சரியா? அதுதான் வந்து சென்டென்ஸ் கேஸ் அப்படின்றது. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோயர் கேஸ். எல்லாமே அதாவது ஸ்மால் லெட்டர்ஸில் மாறிடும். பாருங்கள், எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸில் மாறிடுச்சு, சரியா? அப்பர் கேஸுன்றது எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் வந்துடும். பாருங்கள், எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் வந்துருச்சு, சரியா? ஸோ கேபிட்டலைஸ் ஃபார் ஈச் வேர்டுனா ஒவ்வொரு வேர்டுக்குமே நீங்கள் ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும் கேபிட்டல் லெட்டரில் வரும், சரியா? அதுதான். டாகல் அப்படின்றது இது ஃபாரின் கண்ட்ரீஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ திருப்பி நான் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். சென்டென்ஸ் கேஸ் அப்படின்றது உங்களுடைய பேராகிராஃபில் சென்டென்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த சென்டென்ஸில் ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டலில் வரும், சரியா? அதுதான் சென்டென்ஸ் கேஸ் அப்படின்றது. இதுக்கு நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோயர் கேஸ் கொடுக்குறேன், எல்லாமே ஸ்மால் ஆகிடுச்சு. ஓகே, அப்பர் கேஸ் கொடுக்குறேன், எல்லாமே கேபிட்டல் ஆகிடுச்சு. தென் கேபிட்டலைஸ் ஃபார் ஈச் வேர்டு, எல்லா வேர்ட்லேயுமே ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் நான் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டலில் சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, தென் இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாகல், சரியா? ஸோ இதுதான் சென்டென்ஸ் கேஸஸ். அப்பர் கேஸ் லோயர் கேஸ் வேணுமா, இல்லை எனக்கு வந்து டாகல் வேணுமா, ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா? தென் இது வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் எஃபெக்ட் அண்ட் டைப்போகிராஃபி. டெக்ஸ்ட் எஃபெக்ட் அண்ட் டைப்போகிராஃபி அப்படின்றது ஒன்றுமே இல்லை. இப்போ நான் இதை செலக்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ப்ளூ கலரில் வேணும் டெக்ஸ்ட்டுக்கு எஃபெக்ட் கொடுக்கறது. ஓகே, நீங்கள் கொடுத்துருக்கிற டெக்ஸ்ட்டுக்கு இங்கே பாருங்கள், எனக்கு வந்து லைக் கிரேடியன்ட் மாதிரி வேணும். ஓகே, இல்லை எனக்கு ஃபில் பிளாக் வேணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபில் ஒயிட் அவுட்லைன் வேணும். ஓகேவா? ஸோ இல்லை எனக்கு ஃபில் க்ரே வேணும். அந்த மாதிரி நீங்கள் வந்து டேட்டா என்ட்ரி ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே இதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ பாருங்கள், உங்கள் டெக்ஸ்ட்டையே நம்ம என்டையராக மாற்றிட்டோம். ஓகே, இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா குயிக் ஆக்சஸ் டூல்பார் இருக்குது, கஸ்டமைஸ் குயிக் ஆக்சஸ் டூல்பார் நிறைய இருக்குது. ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்லைன். ஓகே, ஸோ அவுட்லைன் மட்டும் நீங்கள் என்ன பண்ணலான்னா கலர் சேஞ்ச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த மாதிரி வேணும். ஓகே, தென் இதில் ஷேடோ இருக்குது, ரிஃப்ளெக்ஷன் இருக்குது, க்ளோ கொடுக்கலாம். உங்களுடைய டெக்ஸ்ட்டுக்கு நீங்கள் க்ளோ கொடுக்கலாம். ஓகே, தென் நம்பர் ஸ்டைல்ஸு, லிகரேஷியஸ், ஓகே ஸ்டைலிஸ்டிக் செட்ஸு. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட் ஹைலைட்டர் கலர். ஓகே, பாருங்கள், உங்களுடைய பேக்ரவுண்ட் ஃபுல்லாகவுமே நீங்கள் வந்து கலர் சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, டெக்ஸ்ட்டுக்கு பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறது இது. ஓகே, இது வந்து டெக்ஸ்ட்டுக்கு கலர் சேஞ்ச் பண்ணுறது. ஸோ இது டெக்ஸ்ட்டுக்கு பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறது, இது டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் கலர் சேஞ்ச் பண்ணுறது. ஸோ எனக்கு வந்து என்னுடைய டெக்ஸ்ட் வந்து இந்த கலரில் வேணும், இல்லை எனக்கு வந்து டெக்ஸ்ட் வந்து இந்த கலரில் வேணும்.
ஓகே, இல்லை நீங்கள் கலர்ஸ் கூட நீங்களாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இந்த ரெண்டுத்தையும் நான் மிக்ஸ் பண்ணி இந்த கலர் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ நீங்களே கூட ஒன்றா கலர் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதுதான் ஃபாண்ட்டுன்ற குரூப்ஸில் நம்ம பார்த்தது. ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஃபாண்ட்டை வந்து டிஃப்ரெண்ட் ஃபாண்ட்டு கொடுத்துக்கலாம். ஃபாண்ட்டினுடைய சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது, போல்ட் பண்ணுறது, இட்டாலிக் கொடுத்துக்கலாம், ஸ்டைலாக இருக்கும் உங்களுடைய பேராகிராஃப். அண்டர்லைன் பண்ணுறது, அண்டர்லைன்லேயே நிறைய டிஃப்ரெண்ட் அண்டர்லைன்ஸ் இருக்குது. இதை வந்து பேராகிராஃபை ஸ்ட்ரைக் பண்ணுறது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து சூப்பர் ஸ்கிரிப்ட். இது சூப்பர் ஸ்கிரிப்ட் அப்படின்றது உங்களுடைய ஃபாண்ட்டை வந்து ரொம்ப ஸ்மாலாக கொடுக்கும் உங்களுக்கு. சப்ஸ்கிரிப்ட் அப்படின்றது நீங்கள் ஃபார்முலாஸ் x², y² கொடுக்கணுன்னா சப்ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய ஃபாண்ட்டினுடைய சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, இது ஃபாண்ட்டினுடைய சைஸை டிக்ரீஸ் பண்ணுறது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்டென்ஸ் கேஸ், ஓகே, அப்பர் கேஸ், லோயர் கேஸ், டாகல், பேராகிராஃபில் வந்து ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல் லெட்டரில் கொடுக்குறது, இது எல்லாமே நீங்கள் சேஞ்ச் கேஸில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட்டுக்கு எஃபெக்ட் கொடுக்குறது, சரியா? க்ளோ பண்ணலாம். ஓகே, ஹைலைட் பண்ணி காட்டுறது உங்களுடைய டெக்ஸ்ட். அது இது டெக்ஸ்ட்டினுடைய பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறது. ஓகே, பேக்ரவுண்டுக்கு நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணலாம். இது டெக்ஸ்ட்டுக்கு கலர் சேஞ்ச் பண்ணுறது. இது வந்து எரேசர். ஓகேவா? ஸோ எரேசர் மீன்ஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் கொடுத்துருக்குற சேஞ்சஸ்லாம் கிளியர் ஆல் ஃபார்மேட்டிங்னு கொடுத்தீங்கன்னா எல்லாமே போயிட்டு ப்ளைனாக வந்துடும். அதுதான் அது, சரியா? ஸோ நம்ம இன்றைக்கி வந்து கிளிப்போர்டு பார்த்தோம், தென் வந்து ஃபாண்ட் குரூப் பார்த்தோம். ஓகே, ஸோ நாளைக்கு வந்து பேராகிராஃப் அண்ட் ஸ்டைல்ஸ் எடிட்டிங் குரூப் பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.